பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நேசிக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதான் இயேசுவை ஆராதிப்பதில் ஒரு பெரிய சிறப்பு. மரித்து போன ஒருவரை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் மரிச்சிட்டாரு, அவர் எங்கே போய் சேர்ந்துட்டார், முன்னோரை நாங்கள் வணங்குகிறோம் கடவுளா, அந்த மாதிரி வணங்குவதல்ல இயேசுவை. மரித்து போன ஒருவரை எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஆவி. மரித்து போனது ஆவின்னா அது பிசாசு தான் கிரியை செய்யும். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு. தேவனிடத்தில் வேறு, உயிரோடு இருக்கிற ஆவியானவர் அது வேறு. ஆவியை வணங்குறது என்பது பிசாசை வணங்குவதாக அர்த்தம். அதனால் இயேசு உயிரோடு இருக்கிறவர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனால் அவரை பாடும்போது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால்தான் நம்ம உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடைபெறுகிறது. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தான் அற்புதம் செய்ய முடியும். அந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்து நம்மை மகிழ்விக்கிறார். சரி, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். எப்படி இவங்க அற்புதங்களை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டாங்க, நாம் எப்படி ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்வது. இயேசு அற்புதமானவர், அற்புதம் செய்ய ஆயத்தம். ஆனால் நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்து தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த சாட்சிகளை வாசிக்கும்போது உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும். முதலாவது சாட்சி சகோதரி சாந்தி, களியக்காவிளை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவிளைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, கேரளா பார்டரில். அங்கேருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. என் பெயர் சாந்தி, நான் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகாமையில் வசித்து வருகிறேன். எனது வாலிப மகளுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருந்து வந்தது. 4 அல்லது 5 மாதங்களுக்கு ஒரு முறைதான் மாதவிலக்கு வரும். வந்துவிட்டால் 15 நாட்களுக்கு மேல் நீடித்து தான் நிற்கும். பிரச்சனை தெரிந்த உறவினர்கள் அந்த மருத்துவமனைக்கு செல், இந்த மருத்துவரை போய் பார் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆரம்பித்தனர். என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் கலங்கி நின்றோம். இந்த நிலைமையில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தற்செயலாக தொலைக்காட்சியில் கண்டு தொடர்ந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் செய்தியின் போது, நீங்கள் ஜாதகம் பார்ப்பது, அதை எழுதி வைப்பது பாவம் என்றும், வீட்டில் திருஷ்டி கல் கட்டுவது ஆண்டவருக்கே பிரியமில்லாத காரியம் என்றும் விளக்கினீர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தும் வேதத்தின் உண்மைகளை புரிந்து கொள்ளாது வாழ்ந்து வந்த நாங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டு ஜாதகத்தை தீக்கிரையாக்கி திருஷ்டி கல்லை கழற்றி எறிந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அதுவரை சுயநலத்தோடு ஜெபித்து வந்த நாங்கள் நாட்டிற்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இது செய்ததுனால் என்னங்க நடந்துச்சு? அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆச்சரியம், அடுத்த மாதத்தில் இருந்தே மகளின் மாதவிலக்கு பிரச்சனை சரியாகிவிட்டது. அற்புதம் செய்த அருள்நாதர் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அந்த வாலிப மகளுக்கு 4-5 மாதங்களுக்கு ஒரு முறை தான் அந்த மாத விலக்கு வரும். அதுவும் 15 நாட்கள் தொடர்ந்து நீடிச்சா எவ்வளோ பெரிய ஒரு வேதனை, நரக வேதனை தான். இப்போ ஆண்டவர் அவங்களோட பேசுகிறார். உங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வச்சுருக்கிறீங்க, திருஷ்டி கல்லை கட்டி வச்சுருக்கிறீங்க, பொதுவாக செய்வாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் மாத்திரல்ல, யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே இது எவ்வளோ முட்டாள்தனமானது என்பது விளங்கிவிடும். ஜாதகம் எழுதி வைத்து அதனால் என்ன ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த ராசி பலனே பேப்பர்லலாம் வருதில்ல, அந்தந்த வார ராசி பலனால் சுக்கிரன் இங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு இதை செய்வார், அதை செய்வார், சந்திரன் அதை செய்வார், இதை செய்வார், இதனால் சனி வந்துட்டு அந்த தடை. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? இன்றைக்கி அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? சுக்கிரனு சந்திரனு சனியும் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி வைக்கிறது, அதுதான் எல்லாமே. என்ன கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு? ஆனால் சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னென்னா, அதுக்குள்ளே கடவுளை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணு, அது ஒன்று பண்ணு. அதனால் ஆனாலும் ஜாதகத்தில் சொன்ன மாதிரி நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை, இதெல்லாம் தவறான நம்பிக்கையை மக்களுக்குள்ளே கொண்டு வந்து மக்களை பயப்படுத்துவது. இது அந்த காலத்தை பயப்படுத்தி ஒரு கடவுள் வணக்கத்தை செய்ய வைப்பது.
கடவுள் என்பது நம்மை பயப்படுத்தி உனக்கு அது நடந்துரும், இது நடந்துரும், இது அங்கே இருக்குது, இந்த இது இங்கே இருக்குது, அதனால் இதை பண்ணு அது பண்ணு, அதுக்காக இங்கே போ அங்கே போ. அப்படி கடவுள் என்கிறவர் செய்ய மாட்டார். அவர் தகப்பன். நம்ம உரிமையோடு அவர்கிட்ட போய், அப்பா எனக்கு இந்த பிரச்சனைப்பா செஞ்சு கொடுங்கன்னா, அது சனி உச்சத்தில் இருக்குது தம்பி, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லுவாரா? சுக்கிரன் இங்கே இருக்குது, அதனால் திசை சரியில்லை, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கடவுள் சொல்லுவார். அப்படி சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியுமா? எந்த நாளிலும், எந்த கிழமையிலும், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அற்புதம் செய்கிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுறார்ல, அவர் தான் கடவுள் என்கிறவர். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள் என்கிறவர். சாத்தானுடைய பெரிய தந்திரம் எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி மக்களை, மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்துக்குள்ளே வச்சு அப்படியே நிறைய பேரை கலங்க பண்ணி விடுகிறான். அதனால் அதை பார்த்துட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க ஜாதகாரங்கிட்ட. நம்ம தேசத்தில் தலைவர்களுக்கு நடந்த யோசிச்சு பாருங்களேன். அவங்க வியாதிப்பட்டு அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஜாதகாரங்க என்ன சொன்னாங்க? அம்மாவுடைய ஜாதகத்தை கணிச்சாச்சு, அவங்க சிங்க மாதிரி எழும்பி வருவாங்க, ஜாதகம் சொல்லுது, இந்தியாவின் பிரதமராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஜாதகம் சொல்லுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? உயிரோடையே வர முடியலையே. இதான நடந்த காரியம். பிரபலமான ஜோதிடர்கள் தான் கணிச்சு சொன்னாங்க. இவருடைய ஜாதகத்தை கணிச்சாச்சு, இவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக வர வாய்ப்பே கிடையாது. அப்படி தானே சொன்னாங்க தமிழ்நாட்டில். அதனால தான் அடுத்த கட்சிக்காரங்க செத்தாலும் இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாது அப்படின்னு சவால் விட்ட. எனக்கு ஜாதகக்காரன் சொன்னதை வச்சு இன்றைக்கி அவர் தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டரு. யோசிங்க கொஞ்சம் தயவு செய்து. அதனால் உடனே அதுக்கு அப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறான நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளே விதைத்து மக்களை அடிமையாக்கி அதை வச்சு காசு சம்பாதித்து அவங்க பிழைப்பை நடத்துவதற்கு, அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பது கடவுளை மறுதலிப்பதற்கு சமம். நீங்கள் இதை நம்பினீங்கன்னா இயேசுவை மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க அது சாதாரணமாக, அதுதான் சாபமாய் நிறைய கிறிஸ்துவ குடும்பத்திலே காணப்படுகிறது. ஒரு கல்லை கட்டி தொங்க விட்டுட்டா நமக்கு திருஷ்டி வராது அப்படின்னா, அதாவது மனுஷருடைய பொறாமைக்கு முன்பாய் நிற்பவன் யாருன்னு பைபிள் இருக்குது, நீதிமொழிகளில். ஒரு மனுஷன் பொறாமையாக ஒரு வீட்டையோ ஒரு ஆளையோ பார்த்தா அந்த பொறாமையின் ஆவி தாக்கிறோம். பைபிளில் இருக்குது. அதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்குது. அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு திருஷ்டி கல், திருஷ்டி பொம்மைன்னு ஒன்று வைப்பாங்க. அது எப்படி நம்மளை பாதுகாக்கும் சொல்லுங்கள்? அது ஒரு தவறான நம்பிக்கை தான். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பொறாமையின் ஆவி எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சின்ன விசுவாச ஜெபம் செய்து பாருங்கள், ஒன்றும் தொட முடியாது. ஆமாம், இயேசுவை சிலுவையில் இருந்த காரணம் பொறாமை தான். பவுல் போன இடத்துல கல்லெறிஞ்சு அவரை கொல்ல பார்த்த காரணம் பொறாமை தான். இன்றைக்கி நல்ல ஊழியக்காரங்களை பற்றி வாட்ஸ்அப்பில் உட்காந்து பேசுவான், அட்ரஸே இல்லாதவன் பேசுவான், ஒரு ஊழியமே செய்ய மாட்டான், ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டான். ஆனால் உட்காந்து யூடியூபர்ன்னு சொல்லி கொண்டு ரொம்ப பரிசுத்தமான மாதிரி பேசுவான். அந்த ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஏன் அடுத்த ஆளை பற்றி பேசுகிறான்? அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லவும் தெரியாது, சுவிசேஷம் சொல்லவும் தெரியாது, இயேசுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் பணம் சம்பாதிக்கணும். மற்றவங்க மேலே உள்ள பொறாமையினால் அந்த மாதிரி ஊழியக்காரங்களை பற்றி பேசி 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 அதில் பணம் சம்பாதிக்கிறாரு. அதுக்கு பின்னால் இருப்பது பொறாமையின் ஆவி. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி நம்மை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதனால் இந்த கல்லை கட்டி தொங்க விடுறது, இதை வைக்கிறது, அதை வைக்கிறது திஷ்டிக்காக. சில குழந்தைகள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் செல்லம் போல். ஆனால் இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு கருப்பு, இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, முகத்தை அலங்கோலப்படுத்தி கொண்டு வரோம். இதுக்கு என்ன திருஷ்டி பட்டுருமா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அழகாய் கொடுத்த குழந்தை, தேவன் கொடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டாலே திருஷ்டியெல்லாம் ஒன்றும் படாது. பொறாமை நாவி தாக்கு. இது கர்த்தர் கொடுத்த குழந்தைங்க, எங்கள் இயேசு பாதுகாத்து கொள்வோன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு மேலே பொட்டு பாதுகாத்துருமா குழந்தைய? ஒரு கருப்பு பொட்டு பாதுகாத்துருமா? அப்போ கடவுள் எதுக்கு? நீங்களே கொஞ்சம் யோசித்தாலே தெரிஞ்சிடும். சும்மா பயந்து பயந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, இந்த பயத்தை வச்சு தான் பிசாசு விளையாடுகிறான். பாருங்கள், இவங்க என்ன பண்ணாங்க? ஜாதகத்தை தூக்கி போட்டாங்க, அந்த திஷ்டிக்கலை எடுத்து போட்டாங்க, அற்புதம் நடந்துட்டு. இது மாதிரி எத்தனை சாட்சி எங்களுக்கு வந்திருக்குது, எத்தனை சாட்சி, 1 2 கிடையாது, எத்தனை சாட்சி. அப்போ தவறான நம்பிக்கைகள் நம்ம சுகம் பெறுவதை தடுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வருது. சரியான விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டால் விடுதலை. பார்த்தீங்களா, இவங்க தூக்கி போட்டாங்க, உடனே நார்மல் ஆயிட்டு அந்த மகளுக்கு. எத்தனை வருஷம் போராட்டம், எவ்வளோ சிம்பிளாக ஆண்டு சுகம் எடுத்துட்டார் பாருங்கள். அப்போது நம்ம கவனமாக நம்ம நம்புகிற காரியம் சரி. தவறான நம்பிக்கை சாபத்தை கொண்டு வந்து விடும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. நம்பினா நம்பிக்கை தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை, நம்புறதெல்லாம் கடவுள் கிடையாதுங்க. தவறான நம்பிக்கை சாபமாகி விடும். இதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
எத்தனை சம்பவத்தை வாசிக்கிறோம். டாக்டர் ஃபேமிலி வட இந்தியாவில் அவசரமாக வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க. ரொம்ப களைப்பில் டானிக்கு நினச்சி குடித்தாங்க. விஷம், பாய்சன். அவங்க விசுவாசித்தது இது ஒரு டானிக்குன்னு, ஆனால் உள்ளே இருந்தது விஷம். செத்து போயிட்டாங்க. காப்பாற்ற முடியல. தவறான நம்பிக்கை மரணத்தை கொண்டு வந்து விட்டார். அவங்க டானிக்குன்னு நம்பினா சரியாயிருமா? தப்பான நம்பிக்கை, அது உள்ள விஷம். பேப்பரில் செய்தி வந்தது, வாசித்தீங்களா? அப்போ தவறான நம்பிக்கை சாபத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அதனால தான் நீங்கள் தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதுங்க. நம்பினா கடவுளுங்க, நம்பல்னா கல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. கல் தான், கடவுள் தான். நீங்கள் சரியானதை விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியமான காரியம். அதனால் இந்த அனுபவத்தை நீங்களை வாசிக்கும் போதே நீங்கள் கவனமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கணும். கிறிஸ்தவர்களே பைபிளையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். உங்கள் சர்ச்சில் செய்கிற எல்லாமே பைபிள் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். பைபிளில் சொல்லப்படாத காரியத்தை சர்ச்சிலேயே நீங்கள் செய்தாலும் கூட அது சாபமாய் மாறிவிடும். அதில் பிசாசு உள்ளே நுழைந்து விடுவான். வேதத்தில் சொல்லியிருக்கிறதா, இப்படி தான் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு தவறானதை கற்றுக்கொள்ளக்கூடாது. சரியா? அடுத்தது இன்னொரு சகோதரி சுதா சேலம், அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. என்னுடைய 11 வயது மகனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து மிகவும் ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம். மருத்துவர்கள் அவனுக்கு இரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் குறைந்து விட்டது என்று சொல்லி ஐசியூவில் அனுமதித்து இருந்தார்கள். கல்லீரலும் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி எந்த நம்பிக்கையும் இப்பொழுது தர முடியாது என்ற சூழ்நிலையில்தான் அவன் மருத்துவமனையில் இருந்தான். டாக்டர்ஸை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கல்லீரல் பாதிக்கப்பட்டு விட்டது. அது மாதிரி ஒரு மடக்கு தண்ணீர் கூட அவன் குடிக்கவில்லை. தண்ணி கூட குடிக்க முடியாது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உங்களுடைய 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசியில் ஜெப உதவி கேட்டு ஃபோன் செய்தோம். அவனின் காதில் ஃபோனை வைக்க சொல்லி அங்கிருந்த ஊழியக்காரர்கள் ஜெபம் செய்தார்கள். அவன் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான். அவன் காதில் ஃபோனை வைங்க, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி நம்முடைய ஜெப மையத்திலேருந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம், மறுநாளில் அவன் தண்ணீர் கேட்டு குடித்து படிப்படியாக சுகமடைந்து இப்பொழுது வீட்டிற்கே சுகத்தோடு வந்து விட்டோம். என் மகனுக்கு கொடுத்த பூரண சுகத்திற்காக இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா? கல்லீரல் பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் ஆபத்தான நிலைமை, முடியாதுன்ற சூழ்நிலையில் ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தில் என்ன வல்லமை இருக்குன்னா, ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். இயேசுவே அப்படின்னு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதனால தான் ஒரு அற்புதம். நீங்கள் ஜெப மையத்துக்கு 24 மணி நேரமும் ஜெபிக்கிறக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கான ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, எந்த மொழியில் வேண்டுனால் தொடர்பு கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ள மேலே இருக்கிற 2 நம்பரை பயன்படுத்துங்க. கன்னட மொழியில் நீங்கள் ஜெபிக்கணுமானா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹிந்தி மொழியில் ஜெபிக்கணும், ஹிந்தி தான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் ஹிந்தி லாங்குவேஜ் தெரிந்தவங்க அதுக்கான ஃபோன் நம்பர். தெலுங்கு மொழியில் ஜெபிக்கணுன்னா அதுக்கான ஃபோன் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லாங்குவேஜிலே நீங்கள் கேட்கலாம், ஜெபிப்பாங்க. முதல் 2 நம்பர் தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலேயும் ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்க தொடர்பு கொள்கிறாங்க. அதனால் இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆட்களை நியமித்திருக்கிறோம். ஏன் உடனே ஐஎஸ் அற்புதம் செய்கிறார்? உங்கள் ஜெப குறிப்பு வந்ததை நாங்கள் நோட்ஸ் எழுதி அந்த ஃபோனில் உள்ளவங்க மட்டும் ஜெபிப்பது அல்ல, எங்கள் ஜெபக்குழு வந்து வைத்திருக்கிறோம். அதில் அந்த ஜெப குறிப்பு கொண்டு வரப்பட்டு உடனே ஜெபம் ஏறெடுக்கப்படும். நம்ம ஜெபிக்க தேவன் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். சகோதரி ஸ்டெல்லா திருப்பூர் அங்கிருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த வாரம் என் அப்பா பைக்கில் செல்லும்போது வண்டு ஒன்று என் அப்பாவின் வலது கண்ணில் மோதியதால் கண் பாதிக்கப்பட்டது. கண் கலங்கி கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கண்ணில் அரிப்பு இருந்து கொண்டே இருந்தது. கண்ணில் பார்வையும் போய்விட்டது. வலது கண்ணில் பார்வை போய்விட்டது. மருத்துவமனைக்கு சென்று காண்பித்த போது அந்த வலது கண்ணில் கருவிழி சுத்தமாக பாதிக்கப்பட்டு விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று நடந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் சகோதரி ஆஷ்லி அவர்கள் ஜெப வேளையில் விசேஷமாக கண்ணுக்காக ஜெபம் செய்தார்கள்.
ஜெபிக்கும்போது என்னுடைய அம்மா என் அப்பாவின் பாதிக்கப்பட்ட கண் மீது கை வைத்து ஜெபம் செய்தார்கள். ஜெபம் முடிந்ததுமே அப்பாவின் கண்ணில் வந்து கொண்டிருந்த நீர் நின்றுவிட்டது. வலியும் போய்விட்டது. கண் நன்றாக தெரிய ஆரம்பித்தது. நாங்கள் எங்கள் வீட்டிலிருந்து ஜெபித்த போதே இயேசு எங்கள் ஜெபத்தை கேட்டு என் அப்பாவுக்கு கண்ணில் கொடுத்த சுகத்திற்காக நன்றி. பார்த்திங்களா, கண் வலது கண் பாதிக்கப்பட்டு போச்சு. கருவெளி பாதிக்கப்பட்டதுனால கண் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. கண்ணு தெரியல, தண்ணி வடியுது, கண்ணில் வலி, எரிச்சல். கடந்த வாரம், போன வாரம் மகள் ஆஸ்லி நடத்தும் போது அவங்க தாயார் கண்ணில் கை வைத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்களா, நீங்கள் வீட்டில் இருந்தே ஜெபிக்கும்போது இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல அற்புதம் செய்வார். அப்படி தான் அந்த அற்புதம் நடந்திருக்கிறாரு. ஆண்டவர் தொட்டார், கண்ணில் இருந்த தண்ணீர் வடிவது நின்றது, கண்ணில் இருக்கிற வலி போனது, கருவெளியில் ஒரு அற்புத சுகம் உண்டாகி பார்வை வந்து விட்டது. இவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அது. திருப்பூரில் இருந்து சகோதரி ஸ்டெல்லா அவங்க கர்த்தர் அவங்களுக்கு செய்த அற்புதத்திற்காக ஜெபத்தை கேட்டு அவங்க அப்பாவுக்கு செய்த அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு சகோதரர் அந்தோணி ராஜ் கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் 55 வருடங்களாக வெற்றிலைப்பாக்கு போடுவதற்கும் மூக்குப்பொடி போடுவதற்கும் அடிமையாக இருந்தேன். ஒரு நாளில் 15 முறை வெற்றிலைப்பாக்கு போட்டு விடுவேன். குறைந்தது 5 முறையாவது மூக்குப்பொடியும் போட்டுக்கொள்வேன். நான் இந்த பாவ பழக்கத்தை விட நினைத்தாலும் என்னால் முடியவில்லை. இந்த பழக்கத்தை விட்டுவிடுவதாக ஒவ்வொரு வருடமும் பெரிய வெள்ளி என்று ஒரு தீர்மானம் செய்வேன். பெரிய வெள்ளிக்கிழமை நிறைய கூட தீர்மானம் பண்ணுறீங்கள, இதோட அதை விட்டுருவேன், இதை விட்டுருவேன். அந்த நேரம் அப்புறம் ஈஸ்டர் 2 நாள் தான் தாங்கும். ஈஸ்டர் 2ஓட முடிஞ்சது பொருத்தனை எல்லாம். அது மாதிரி தான். சும்மா இந்த மாதிரி பண்டிகை பொருத்தனைலாம் நிற்கார். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் இரத்த சிந்தினார், அவர் விடுதலை தருவார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் அற்புதம் நடக்கும். பாருங்கள், இவங்க இப்படி அவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் என் பழக்கம் தொடரும். இப்படி அடிமையாக இருந்த நான் 2021ஆம் ஆண்டு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். அதில் நீங்கள் விசேஷமாக பல வருடங்களாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டி ஜெபம் செய்தீர்கள். 55 வருடமாய் நானும் அடிமைப்பட்டிருந்த என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்பி எனக்காக பாரத்தோடு ஜெபம் செய்தேன். இயேசு என்னுடைய ஜெபத்தை கேட்டார். பார்த்தீங்களா, முதல்ல விரும்பணும், விடுதலை வேணும் அப்படின்னு விரும்பணும். 2வது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். நான் ஜெபித்த நாளில் இருந்தே எனக்கு மூக்குப்பொடி போட வேண்டும் என்றோ வெற்றிலைப்பாக்கு ஞாபகமோ வரவே இல்லை. எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா ஜெபம். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது. 55 வருஷ பாவ பழக்கம் பாருங்கள். 2 பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, அந்த சிந்தையே வரவில்லை என்கிறார். என் வாழ்வில் ஒன்றி போயிருந்த என்னுடைய பாவம் அன்றே அகன்றது. இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 55 வருஷமாக அந்த பழக்கம் இருந்துச்சு, எப்படி போச்சு? ஆச்சரியம். அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை, மெய்யான விடுதலை. அது சொல்லாங்க, இயேசு எனக்கு செய்த அற்புதத்திற்காக, அவர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் அந்தோணி ராஜா அவங்களுக்காக. இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி ஜெனிஃபர் பேபி, ஈரோடு. நான் கடந்த 35 வருடமாக வலிப்பு நோயினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். அடிக்கடி வலிப்பு வராது, ஆனால் ஒரு முறை வந்தால் பல நாட்கள் கஷ்டப்படும் அளவிற்கு என்னுடைய நிலை இருந்தது. வலிப்பு வந்துவிட்டால் என்ன மருத்துவமனையில் அனுமதித்து மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் எனக்கு சரியாகி வீடு திரும்புவேன். மீண்டும் வலிப்பு வரும்போது மறுபடியும் மருத்துவமனையில் என்னை சேர்ப்பார்கள். இப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது. நான் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். மருந்து எடுத்துக்கொண்டாலும் எனக்கு சரியாகும் என்று ஒரு தீர்வே இல்லாத வியாதியினால் நான் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானேன். மருந்து எடுத்தாலும் வலிப்பு வந்துடும், ஆனால் மருந்து எடுக்கணும். எப்படி பாருங்கள், இதான் இன்றைக்கி உள்ள பரிதாபமான நிலைமை. மருந்து எடுக்கணும் கட்டாயம், ஆனால் மருந்து எடுத்தாலும் வரும், ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுதும் மருந்து எடுக்கணும். இதுதான் இன்றைக்கி நிறைய காரியம் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அதனால் நம்ம உடம்பு மருந்து மாத்திரையினாலே கெட்டு போகிறாரு. அதனால் அதிகமாக மருந்து மாத்திரைக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தோடு ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள்.
இப்போ அவங்க 30 வருடமாய் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். 30 வருஷம். யோசிச்சு பாருங்களேன், 30 இயர்ஸ் மாத்திரைன்னா எத்தனை மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க? ஒரு நாளைக்கு இவ்வளோன்னா 30 வருஷத்துக்கு எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் இந்த மாத்திரைக்கே செலவு பண்ணியிருப்பாங்கல்ல. 30 இயர்ஸ் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ பணம் அதில் வீணாகி சரீரம் பாதிக்கப்பட்டு. அது மாதிரி இப்போ அவங்க இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அதில் நீங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு சாட்சியும் என்னுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தியது. இதுக்கு தான் சாட்சி வாசிக்கிறோம். விசுவாசம் அதிகமானால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு எனக்கும் அற்புதம் செய்வான்னு விசுவாசம் வந்துட்டாலே அற்புதம் நடக்கும். இந்த மகள் விசுவாசித்தாங்க. அந்த விசுவாசத்துக்கு தான் இந்த சாட்சிகள். அப்போது இப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ என்னுடைய விசுவாசம் அதிகப்படுத்தியது, இயேசுவின் மீது எனக்கு நம்பிக்கை வைத்து நானும் என்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து இனி எனக்கு வலிப்பு வரவே கூடாது என்று மாத்திரையை நிறுத்திவிட்டேன். 30 வருஷமாக சாப்பிட்ற மாத்திரையை நிறுத்திட்டாங்களாம் விசுவாசத்தோடு. நான் மாத்திரையை நிறுத்தினதிலிருந்து இன்று வரை 1.5 வருடங்கள் கடந்து விட்டது. எனக்கு வலிப்பு வரவே இல்லை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இயேசு என்னை இம்மட்டும் காத்து வருகிறார். என்னுடைய விசுவாசத்தை கண்டு என் ஜெபத்தை கேட்டு 35 வருடங்களாக எனக்கு இருந்த வலிப்பு நோயிலிருந்து எனக்கு அற்புதமான விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 35 வருஷ வலிப்பு வியாதியிலிருந்து இயேசு விடுதலை தந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? குழந்தைகள் ஃபிட்ஸ்னால் கஷ்டப்படுறாங்களா? இன்றைக்கி கரம் வைத்து ஜெபிங்க. இன்றைக்கோடு உங்களுடைய குழந்தைக்கு சுகம். இயேசுடைய ஒரு தொடுதல் போதுங்க, ஃபிட்ஸ் வியாதி, வலிப்பு வியாதி எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஜெபத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அற்புதமான ஒரு ஆண்டவர், அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். 30 வருஷ பிரச்சனை. இந்த 2 அற்புதத்தையும் பாருங்கள். ஒரு சகோதரிக்கு 10 வருஷமாக தலைவலி பிரச்சனை, கண் பிரச்சனை. ஒரு சகோதரிக்கு 30 வருஷமாக காது பிரச்சனை, காதில் ஷீழ் வடிகிறது, காதில் வலி, காது கேட்காது, செவிடின்ற மாதிரி மற்றவங்க பரிகாசம் பண்ண அளவுக்கு வந்து விட்டது. அவங்களுக்கு எப்படி இந்த அற்புதம் நடந்தது? அவங்க வீட்டில் உட்கார்ந்தே ஜெபிச்சாங்க. அவ்வளோதான். காதில் கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபித்தார்கள். இயேசுவை தேடி நீங்கள் எங்கே அலைய வேண்டியதே அவசியம் இல்லை. இயேசு எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் எங்கும் இருக்கிறார். அமெரிக்காவில் இப்போ இருக்கிறார், ரஷ்யாவில் இருக்கிறார், இலங்கையில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு புண்ணிய ஸ்தலம்னு ஒரு இடமே கிடையாது. 4 மாடி புண்ணிய ஸ்தலம், அங்கே போகணும் நடந்து, அல்லது எருசலேமுக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. எருசலேம் அங்கெல்லாம் போனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த இடத்த சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு, அவ்வளோதான். அது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தெல்லாம் உண்மை என்பதற்கு அடையாளமாக இருக்கிற, அவ்வளோதான். அது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் இயேசுக்கு கிடையாது. இயேசுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் இருக்குது. சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்கள் இருதயம்தான். அவர் வாசம் பண்ணுகிற இடம் உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்துட்டா, நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்களோட வீட்டில் இருப்பார். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களோட இயேசு வருவார். இயேசுவையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் எங்கே போனாலும் கூடவே இருப்பார். அதனால தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் இல்லை? அவரை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டு பாருங்கள். எப்பவும் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பிரச்சனையே வந்தாலும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவதை உணர்வீங்க. எதுக்கு கவலைப்படுறேன், நான் இருக்கல, உன் கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு பேசுவது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நடத்துவார். அதனால் வீட்டில் இருந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எந்த இடத்துல கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைக்கணும், காதில் பிரச்சனை காதில் விரல் வைத்து கொள்ளணும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருதயத்தில் கை வைத்து கொள்ளணும். எங்கே வலி வேதனை, கல்லீரல், நுரையீரல், கிட்னி ப்ராப்ளம், அந்த இடத்துல கை வைத்து கொள்ளணும். வலி இருக்கிற இடம், கட்டி, ஒரு லம்ப் இருக்குது, கேன்சர் கட்டின்றாங்க, தைராய்டு கட்டின்றாங்க, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. விசுவாசிக்கணும். இப்போ இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், என் ஜெபத்தை கவனிக்கிறார். நான் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார். இல்லைங்க நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, நான் ஜெபிச்சா கூட இயேசு அற்புதம் செய்வாரா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல. இயேசு சர்வலோகத்தின் ஆண்டவர், எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் சர்ச்சுக்கே போகாட்டாலும், இதுவரை பைபிளே வாசிக்காட்டாலும், ஒருவேளை இயேசுவை திட்டி இருந்தாலும், இப்போ இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள், உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் இயேசு.
நான் அவரை எவ்வளோ கேவலமாக திட்டினேன்னு தெரியுமா? இன்றைக்கி என்ன திட்டுறாங்க பாருங்கள் சிலர் வீடியோவில், அதெல்லாம் அதை விட கேவலமாக நான் இயேசுவை திட்டின ஆள். அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் என்னை திட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால் அது குறித்து நான் கவலைப்படுறதில்லை, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இயேசுவை எவ்வளோ கேவலமாக திட்டினேன், இன்றைக்கி என்ன திட்டுறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டவர், இயேசுக்காக தான் என்னை திட்டுறாங்கன்னு மகிழ்ச்சி அடைவேன். அவ்வளவு நான் இயேசுவை திட்டினவனுங்க, கேவலமாக பேசினவன். எனக்கே அற்புதம் செய்தாரே, எங்கள் வீட்டில் வந்து என்னை தொட்டு சுகமாக்கி எனக்கு அற்புதம் செய்தாரே, அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? அதை நினச்சா என்னால் அழாமல் இருக்க முடியாது. ஏன் ஆண்டவர் என்னை தேடி வந்து சுகமாக்குனீங்கன்னு நான் கேட்பேன். நான் உண்மை நேசிக்கவும் இல்லை, உன்னை நம்பவும் இல்லை, உண்மை கேவலமாக பேசினேன், என்னை கூட நீங்கள் தேடி வந்து சுகமாக்குனீங்களே, அந்த அன்பை என்னால் விளங்கி கொள்ளவே முடியலை. அந்த இயேசு உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் அவரை திட்டியே இருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசுவே எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, என் குழந்தைக்கு சுகந்தாங்க, என் மனைவிக்கு சுகந்தாங்க, என்னுடைய தப்பாவுக்கு சுகம் கொடுங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இயேசு கட்டாய அற்புதம் செய்வார். அதனால் உங்கள் குழந்தைகள் வியாதிப்பட்டிருந்தால் கை வைத்து ஜெபிங்க. பெரியவங்க வியாதிப்பட்டிருந்தால் சின்ன பிள்ளைகள் கூட ஜெபிக்கலாம். சின்ன குழந்தைகள் கூட உங்கள் அம்மாவுக்கு சுகம், அப்பாவுக்கு சுகம் வேணும் அப்படின்னா கை வைத்து ஏசப்பா சுகமாக்குங்கன்னு சொல்லி பாருங்களேன், சுகமாகிறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்தை சொன்னால் அவ்வளோ பெரிய வல்லமை. அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் காயம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்கள் மேலே வைத்த அன்பு. உங்களுடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடிச்சுட்டு அவர் தான் பரிகாரி. இதுக்கு மேலே பரிகாரம் தேவையில்லை. காசு செலவு பண்ணி இவெல்லாம் இலவசம். இயேசு எல்லாத்தையும் நமக்காக பரிகாரமாக செய்து முடிச்சிட்டார். பைபிளில் இருக்குது, இயேசு நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்குது. பரிகாரி அப்படின்னே இருக்குது பைபிளில். அப்போ அவர் தான் பரிகாரம். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இனி எல்லாம் இலவசம். நீங்கள் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம், விசுவாசித்தா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபிக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. நம்ம அது இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறக்கூடாது. ஒரு மனமாக ஜெபிக்கணும். அதுக்கு தான் கண்களை மூடுகிறேன், மற்றபடி வேறொன்றும் இல்லை. இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி நினைத்து, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கும் ஒரு விடுதலை தாங்க. எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவிருங்க, எனக்கு நிம்மதி சமாதானத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவே சுகம் கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு 5 நிமிஷம்தான், நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஆயத்தமாயிட்டீங்களா? முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. கட்டாயம் இல்லை. முடியாதவங்க உட்கார்ந்து நீங்கள் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. ஜெபிங்க. இப்போ கண்களை மூடி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், இவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இப்போ எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்ன தொடுங்க, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்க. இயேசுவே தொடுங்கப்பா, தொட்டு சுகம் கொடுங்க. பாவம் சாபத்துக்கு நீங்கள் பரிகாரின்னு சொன்னாங்க, நீங்கள் இப்போ எங்களுடைய கரத்தினால் தொட்டு சுகம் கொடுங்க. இந்த கேன்சர் வியாதியை எடுத்து போடுங்க. இந்த ஆஸ்துமா வியாதி என்னை விட்டு விலகட்டும். அவங்களுக்கு கண்ணில் நல்ல பார்வை கொடுத்தீங்களே, என் கண்ணையும் தொடுங்க. கண் பாதிக்கப்பட்டவங்களுக்கு புது கண்ணாக கொடுத்துட்டீங்களே, என் கண்ணிலையும் அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் என் கண்ணை தொடுங்க, என் கண்ணில் அற்புத சுகம் வரட்டும். இயேசுவை என் காதை தொடுங்க, காதில் இருக்கிற வலி மாறட்டும், என் காது தெளிவாய் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லுங்கள். என் இருதயத்தை தொடுங்க, என் லிவரை தொடுங்க, லங்ஸை தொடுங்க. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும். ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். இந்த கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். என்னுடைய கிட்னியை தொடுங்க, என் கர்ப்பப்பையை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம். ஆண்டவரே இந்த வாத வியாதியெல்லாம் போகட்டும், ஜாயிண்ட் பெயினெல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம். ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தொடுங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. இயேசுவே அற்புதம் செய்யுங்கப்பா. ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அற்புதம் செய்கிறாங்க, சுகம் கொடுக்குறாங்க, விடுதலை கொடு. இந்த பயத்தின் ஆவி விலகட்டும். இந்த மன அழுத்தம் விலகட்டும். அதெல்லாம் தூங்க முடியல,
ஒரு அற்புதம் செய்யுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுங்க. குழந்தை செல்வத்தை தாங்க. ஆண்டவரே அந்த அற்புதம் செய்யுங்க. வேலை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க. வருமானத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. இயேசுவை உதவி செய்யுங்க. என்ன காரியத்தில் அற்புதம் வேணுமோ கேளுங்க. இயேசு இப்போ அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நோய்கள் மறைந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ரெஜினா என்கிற மகள், உன் கண்கள் அற்புதம் நடந்து விட்டது. நீ ஜெபித்தபடி இயேசு உன் கண்களை தொட்டு குணமாக்கி விட்டார். இப்போ கண்ணில் ஒரு மாற்றம் வந்து விட்டது. அதிலிருந்த வலி, அந்த எரிச்சல் மறைந்து விட்டது. நீர் வடிவது நின்று விட்டது. இயேசு அற்புத சுகம் தந்து விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை துதிங்க. இப்போ துதிங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவன் அற்புதம் செய்து விட்டார். வினிதா என்கிற மகள், ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து விட்டார். உன்னுடைய கண்களையும் ஆண்டவர் தொட்டு விட்டார். உன் கண்களில் உண்டான பிரச்சனையினால் கண் பார்வை மங்கி கொண்டே வருகிறது. அதனால் நீ கண் குருடாகி விடுமோ என்ற பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். இப்போ நீ ஒப்பு கொடுத்தல்ல மகளே, ஆண்டவரே நீ வேண்டாத காரியத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், என் கண்ணை தொட்டு குணமாக்குங்கன்னு நீ ஒப்பு கொடுத்ததுனால இயேசு உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன் கண்களை குணமாக்குகிறார். இனி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி வேண்டாத காரியத்தெல்லாம் நீ பார்க்காம கவனமாயிரு. இயேசுவின் தழும்புகளால் நீ குணமாக்கப்பட்டு விட்டா இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஜெயராம் என்கிற சகோதரன், இப்போ ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய கண்ணையும் காதையும் தொடுகிறது. காதுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை, கண்ணிலையும் பிரச்சனை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பாக்கியநாதன் என்ற சகோதரர், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தொடுகிறார். இருதயத்தில் இருக்கிற வாழ்வு பாதிக்கப்பட்டு அதனால் இருதயம் பலவீனப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பயம். இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய இருதயத்தை புது இருதயமாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் வாழ்வுகளை இயேசுவை சரிப்படுத்துகிறார். இப்போ உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் நடப்பதை உங்களால் உணர முடிகிறது. ஏதோ நடக்குது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, அது உங்களால் உணர முடிகிறது. இப்போ நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசப்பா உங்களுக்கு நன்றியை, இருதயத்தை தொட்டு குணமாக்கிட்டீங்க, நன்றின்னு சொல்லுங்கள். ஜெயசீலி, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய கர்ப்பப்பையை தொடுகிறது. கர்ப்பப்பை பிரச்சனையினால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இயேசுவுக்கு தெரியும். ரொம்ப வேதனைப்படுறீங்க. அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கலாமா வேண்டாமா நீ பயம், குழப்பம். ஆப்ரேஷன்னாலே உங்களுக்கு பயம். இயேசுவே என்னை தொடுங்க நீ கண்ணீரோடு ஜெபிச்சிங்க. இயேசு உங்களுடைய கண்ணீரை கண்டு தொட்டு குணமாக்கி விட்டார். இன்றையிலேருந்து வலி மறைகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறது. கனகபாய் என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. மகளே, உன்னுடைய தலையில் ஒரு பகுதியில் மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது நரம்பில் தெரிக்கும். அப்படியே நரம்பில் வலி தெரிக்கும் தாங்க முடியாத அளவிற்கு. இப்போ இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவே அவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எனக்கு சுகம் கொடுங்கன்னு ஜெபிச்சிங்க. இயேசு தொட்டு சுகம் தருகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ராமதாஸ் என்கிற ஒரு ஐயா ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கும் ஒரு அற்புத சுகம் கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு ஜாயிண்ட்டு, முழங்கால் எல்லாம் வலி, பாதத்தில் எல்லாம் வலி, நடக்க பலன் இல்லை, பலவீனப்பட்டுட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப வயசெல்லாம் ஆகலை, ஆனாலும் நீங்கள் பலவீனப்பட்டு உங்களை நீங்களே தேய்த்தி கொள்கிறீங்க. வயசாயிட்டு இல்லைன்னு. அதுக்கு காரணம் என்ன செய்கிறது, வலி தாங்க முடியலன்னு சொல்லி இயேசு உங்களுடைய வலி எடுத்து போடுகிறார். முழங்காலை தொடுகிறார். எலும்பில் இருக்கிற வலிகள் மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். ஐயா ராமதாஸை ஆண்டவருக்கு இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசு உங்களுக்கு கால்களை தொட்டு சுகம் கொடுக்கிறார். எலும்பில் அற்புத சுகம் தருகிறார். இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே, நீர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறீர். கேன்சர் வியாதி மறைகிறது, நன்றி. ஆஸ்தமா வியாதி விலகுகிறது, நன்றி. ஆண்டவரே, ஸ்பைனல் கார்டில் எலும்பில் நரம்பில் வலியெல்லாம் மறைகிறது, நன்றி. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. தடைகள் மாறுகிறது. குழந்தை செல்வத்தை கொடுக்குறீங்க, நன்றி. ஆண்டவரே, வேலைக்கு வழி திறக்கிறீங்க, நன்றி. தடைப்பட்டு நிற்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுறீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். உமக்கு நன்றி.
தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சகோதரர், ஒரு சபை வைத்து நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, சர்ச்சை நடத்துகிறீங்க. நீ உண்மை மொத்தமாய் ஒளி செய்கிற தேவ மனிதர். ஆனால் சமீப நாட்களில் உங்களுடைய எலும்புகள் பாதிக்கப்பட்டதுனால நீங்கள் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறீங்க. ஜாயிண்டாக வலிக்கிறது, ஆர்த்தரைட்டிஸ், அந்த முடக்குவாத அந்த வியாதியினால் உங்களால் பைக் ஓட்ட முடியல. உங்களுடைய பைபிளை கையில் எடுத்து கூட நீங்கள் வச்சு பிரசங்கம் பண்ண முடியலை. அந்த எலும்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டிருக்குது. ஆண்டவரே, எனக்கும் ஒரு அற்புத சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. எனக்கு ஏன் இந்த வியாதி வரணும்? உமக்கு தானே ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க. இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறாரு. பொல்லாத சத்துரு கொண்டு வந்த பலவீனத்தின் கட்டு அறுக்கப்படுகிறாரு. நீங்கள் சோர்ந்து போகாதங்க. ஏன்னா உங்களை கொண்டு அநேகரை ஆண்டவர் குணமாக்க போகிறார். உங்கள் மூலமாக அநேகருக்கு அற்புதம் நடக்க போகிறது. அதற்காக இந்த வழியிலா கர்த்தர் உங்களை நடத்தினார். இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் மறைகிறது, ஆர்த்தரைட்டிஸ் மறைகிறது. விடுதலை இன்றைக்கு. இனி உங்கள் மூலமாக நிறைய பேர் அற்புத சுகம் பெற போகிறாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதி கட்டுகள் அறுக்கப்படும். ஆண்டவர் உங்களுடைய கையை அப்படி பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாம் வலதுகரம் வைத்து, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி. ஸ்துதிக்கிறீங்களா? ஸ்தோத்திரீங்களா? இயேசுவே ஸ்தோத்திரம். நீ மனதார துதிங்க. ஆண்டு செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, அருமையாய் நீர் செய்து விட்டீர் அற்புதங்கள். நன்றி. மனதாரமை துதிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்துட்டீங்க. நானும் விசுவாசிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.